உங்களை கேட்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போமா? அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். இது எலியா அக்கினி இறக்கினதான சம்பவம். வானத்திலிருந்து சொல்லுங்க, சொல்லுங்க, அக்கினிய இறக்கினதான சம்பவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்லா இருக்கு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சா அப்படி இருக்கும். அல்லேலூயா. எலியா நாட்கள்ல நடந்துச்சு. நம்ம நாட்கள்ல நடக்குமா? நடக்கும். ஆமென். நீங்க நடக்கும்னு சொன்னாலும் சொல்லலாட்டாலும் நான் நடக்கும்னு சொல்லி விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாட்ஸ்அப்ல செய்தி போய் கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே நான் பப்ளிக்கா சொல்றேன், பெருமைக்காக சொல்லல, தாழ்மையோடு தேவனுடைய கிருபையினால சொல்றேன். என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய ஜெபத்தினாலே ஆமென், ஸ்தோத்திரம். இதே வனாந்திரத்தில் வக்கனாங்குண்டுல வச்சு அக்கினி இறக்க ஆண்டவர் ஒரு நாள் கிருபை தருவார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் நம்புகிற தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். என் ஊழியத்திலையும் எலியாவை போல பெரிய ஒரு மிராக்கிள் நடக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நான் உனக்கு கண்டிப்பா செய்வேண்டா அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதனால நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நான் காலைகளிலே எடுத்துக்கொண்ட தலைப்பு வார்த்தையின் வல்லமை. அல்லேலூயா. என்ன டாபிக்? வார்த்தையின் வல்லமை. எலியாவினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அக்கினி இறக்குகிற அந்த சம்பவத்திலே அவன் சொல்லுகிற அந்த கோட் பண்ணுகிற வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். அக்கினியை எலியா இறக்கின சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வேதத்திற்கு புறம்பாக எத்தனை மனிதர்கள் எத்தனை வழிகளை செலுத்தினாலும் எத்தனை தீர்க்க தரிசனங்களை சொன்னாலும் பதில் வரப்போகிறதில்லை, அக்கினி இறங்க போவதில்லை. அல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசிகளுடைய டைம் முடிஞ்சு போச்சு. முடிந்த பின்பு எலியா ஜெபத்தை தொடங்குகிறார். எலியாவின் ஜெபம் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. இந்த தேசத்திற்கு பெரிய எழுப்புதலை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை பெற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிச்சுன்னா போதும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு 20 நிமிஷம் மாத்திரம், குறைந்த நேரம் தான் இருக்கிறது. 20 நிமிஷத்துக்குள்ள என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். எலியா தேசத்திலே பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்ன? எலியாவால இது எப்படி முடிஞ்சிச்சு? எலியாவனால இது எப்படி நடந்தது? என்ன விசுவாசிக்கிறீங்க? எதனால இது நடந்துச்சு? அவனுடைய விசுவாசமா, அல்லது அவனுடைய பக்தி வைராக்கியமா, அல்லது அவனுடைய விடாமுயற்சியா, அல்லது அவனுடைய ஜெபமா? என்ன காரணம்? யாருக்காவது தெரியுமா? ஒரே ஒரு காரியம் தான். நான் சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். எலியாவினுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் தேவ வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி செயல்பட்டான். அதுதான். புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எலியா வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது வேத வசனத்தின்படி செயல்பட்டான். அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போறோம். ஒவ்வொரு காரியம் எலியா வாழ்க்கையில இருந்து சில அனுபவங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் வேத வசனத்தினுடைய அனுபவத்தின்படி அவர் செயல்பட்டார். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஊழியத்திலே அக்கினியை இறக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அக்கினியை இறக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:21. நீங்கள் எந்த
ஜனங்களால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பின்பற்றுங்கள் என்றான். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எலியா வாழ்ந்த நாட்களிலே ஆமென். ஸ்தோத்திரம். ராஜா ராணி இருந்தாங்க, ரெண்டு பேர். ராஜா பேர் என்னது? ஆகாப். ராணி பேர் என்னது? ஏசபேல். தேசத்துல விக்கிரக வணக்கம் இருந்தது, வேசித்தனம் இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? 450 பேர் இருந்தாங்க. தோப்பு விக்கிரகம் எத்தனை இருந்துச்சு? 400 இருந்துச்சு. அனுதினமும் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு ஆகாரம் கொடுத்து மந்திரவாதம் செய்ய வைத்தான் இந்த ஆகாப் ராஜா. அல்லேலூயா. இது அந்த மாதிரி நடந்துச்சு அந்த நாட்கள்ல. ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை பார்க்கும்போது ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தார்கள். எப்படி நடந்தாங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆகாப்பை பார்த்தா அரோகரான்னு சொல்றது, எலியாவை பார்த்தா அல்லேலியான்னு சொல்றது. இதுதான் இரண்டு நினைவுகள். இரண்டு நினைவுகளால் அவங்க எப்படி நடந்தாங்க? குந்தி குந்தி நடந்தார்கள். ஜனங்கள் இருமனம் உள்ளவர்களாக நடந்தார்கள். 1 ராஜாக்கள் 18:17 சொல்லி இருக்கிறது, ஆகாப் எலியாவை பார்த்து இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படின்னு சொன்னா. 18வது வசனத்துல எலியா சொல்றாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினதனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் என்ன செய்கிறீங்க? அப்படின்னா என்ன இருக்கும்? எதை விட்டுட்டாங்க? கர்த்தருடைய கட்டளையை விட்டுட்டாங்க. யார் விட்டாங்க? அந்த ஆகாப் குடும்பம், ஆகாப் ராஜா, ஆமென் ஸ்தோத்திரம். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தருடைய கட்டளையை விட்டுட்டாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். எலியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன விளங்குது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய கட்டளைகளின்படி செயல்படுகிற மனிதனாக இருந்தான். எலியா was directed by the God's word. ஆமென் ஸ்தோத்திரம். எலியா கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆமென் ஸ்தோத்திரம் நடத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையில பூரா பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தான் பார்க்கணும். எல்லாமே வார்த்தையின்படி தான், அவருடைய கட்டளையின்படி நடந்தார். அதே போல 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க பாப்போம். 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. ஆமென். ஆகாபை நோக்கி, வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை. 3வது வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நீராய் இருக்கிற கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிரு. பின்பு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அது எத்தனாவது வசனம்? 2வது வசனம் இருக்கு. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அவன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், பின்பு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது? அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கேரித் ஆற்றண்டையிலே போய் ஆண்டவர் எதற்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், ஒளிந்து கொள்ள அனுப்புகிறார். எதற்கு அனுப்புகிறார்? ஒளிந்து கொள்ள அனுப்புகிறார். ஒரு காரியம் சொல்கிறேன். ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மலைக்கு ஓட வேண்டும், அல்லது குகைக்கு ஓட வேண்டும், அல்லது கெபிக்கு ஓட வேண்டும். இந்த 3க்கு தான் அனுப்பணும். மலைக்கு ஓடணும், இல்லாட்டினா குகைக்கு ஓடணும், இல்லாட்டினா கெபிக்கு ஓடணும். ஆனால் எலியாவை பார்க்கும்போது எலியாவை போய் எங்க போய் ஆமென் ஸ்தோத்திரம் ஒளிந்திருக்க சொல்கிறார் என்று சொன்னால் கேரித் ஆற்றண்டைக்கு போக சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கேரித் ஆற்றண்டை. ஆற்றண்டை என்று சொல்வது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு பகுதி. அந்த ஆற்றண்டைக்கு போக சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன இடத்திற்கு எலியா கடந்து போனான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு தருகிற இடம் தான் பாதுகாப்பு. கர்த்தர் எங்க சொல்றாரோ நீ அங்க போகும்போதுதான் உனக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவன் சொல்லாத இடத்துக்கு போனேன்னா உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகாப் ராஜா எலியாவை கண்டிப்பாக கொன்று போட்டு விடுவான். ஆனால் ஸ்தோத்திரம், எலியா மலைக்கோ குகைக்கோ கெபிக்கோ போகாமல் தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவன் எங்கே போகிறான்? கேரித் ஆற்றண்டைக்கு போகிறான். அங்க போய் என்ன செய்கிறான்? ஒளிந்து கொள்ளும்படியாக, தன்னை ஒளித்துக் கொள்ளும்படியாக அவன் கடந்து செல்கிறான். 2வது பார்க்கும் பொழுது, இந்த வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையிலே பாதுகாப்பு இருக்கிறது.
அல்லேலூயா. முதலாவது அவன் வார்த்தையின்படியே அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையிலே பாதுகாப்பு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எங்க போக சொல்றாரோ, கர்த்தர் உன்னை எங்க நடத்துகிறாரோ, கர்த்தர் உன்னை எங்க போக சொல்கிறாரோ அந்த இடத்துல தான் உனக்கு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு சொல்லாத இடம், ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஆமென், தேவன் சொல்லாத இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அந்த பாதுகாப்பை விட்டு நீங்கள் விலகி செல்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போ. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போனாதான் பாதுகாப்பு. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் சென்னையில அவன் படித்துக் கொண்டிருந்தான். சென்னையில படித்துக் கொண்டிருக்கும் போது நான் அவனை ஜோம் பண்ணி அனுப்பிச்சு விட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்துல கோணம்பாக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. அங்க பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் அவர் சபை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பையன் ரூபஸ் எனக்கு நன்றாக தெரியும், எஸ்எஃப்சி ஊழியத்தில் இருக்கிறார். ஆகவே நீ அங்கே செல், அங்கே உள்ள சர்ச்சுக்கு போ, அங்க உள்ள போதகருக்கு நான் போன் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். கடைசியில் அவன் எங்க போய் சேர்ந்தான் அப்படின்னு சொன்னா, யெகோவா விட்னஸ்ல போய் சேர்ந்தான். நான் சொன்ன இடத்துக்கு போகாம அவன் எங்க போய் சேர்ந்தான்? யெகோவா விட்னஸ். அவருடைய தகப்பனார், அந்த பையனுடைய தகப்பனார் வந்து என்கிட்ட சொன்னார், ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்க, ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், கொஞ்ச நாள் கழிச்சு உங்க பையனையும் உங்களையும் பிரிச்சிருவாங்க பாருங்க, உங்க பையனை விட்டு உங்களை பிரிப்பாங்க, ரெண்டாவது நம்ம சபையை விட்டு பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே போலதான் நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போனாதான் உனக்கு பாதுகாப்பு. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு, தேவன் சொன்ன இடத்துக்கு போகலான்னா பாதுகாப்பு கிடையாது. இந்த பையன் பாதுகாப்பின் எல்லையை விட்டு போயிட்டான், பக்தியை விட்டு போயிட்டான், சபையை விட்டு போயிட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். டோட்டலா கர்த்தருடைய அன்பை விட்டே போயிட்டான். இப்போ ஆமென், ஸ்தோத்திரம். காரியாபட்டிக்கு வந்தால் கூட சபைக்கு வருவதில்லை. சபைக்கே விரோதியா மாறிட்டான், கர்த்தருக்கு அவன் விரோதியா மாறிட்டான். யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நான் தைரியமா பேசுவேன். அல்லேலூயா. நம்ம சபை விசுவாசி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி கேட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம், அங்கதான் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. எலியா, ஒருவேளை எலியா தேவன் சொன்ன இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிருந்தான் அப்படின்னு சொன்னா ஆகாப் ராஜா அவனை அடிச்சு காலி பண்ணிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன இடத்துல அவன் வைத்ததனால எலியாவை பாதுகாக்கிறார். மூன்றாவது வாசிப்போம், 1 ராஜாக்கள் 17:4 வாசிப்போம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உனக்கு போஷிக்க காகங்களுக்கு. எல்லாமே பாருங்க, நான் எடுக்கிற வார்த்தையில போனா கர்த்தருடைய வார்த்தை கொண்டிருக்கும். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அங்கே வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது? உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. காகங்களுக்கு முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? protected by the God's word. இங்கே என்ன செய்கிறார்? provided by the God's word. அல்லேலூயா. தேவ வசனத்தினால் வழி நடத்துகிறார், போஷிக்கிறார். அல்லேலூயா. விடிய காலத்துல அப்பமும் இறைச்சி யார் கொண்டு வரா? காக்கா. அல்லேலூயா. அது அண்டன் காக்காவா சாதாரண காக்காவான்னு தெரியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த காக்காவை வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடிய காலத்திலே அப்பமும் இறைச்சி, சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சி. அல்லேலூயா. காகம் வந்து கொத்தி திங்கிறது, ஆமென், எல்லாத்தையும் திருடிட்டு போறது. ஸ்தோத்திரம். இட் இஸ் எ தீவ். திருட்டு போன காக்காயை கொண்டு. ஆனா அந்த திருட்டு காக்காயை வச்சு ஆண்டவர் எலியாவுக்கு கொடுக்க வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. என்ன பாடம் அப்படின்னு சொன்னா, காலையிலேயும் சாயந்தரமும் தான் எலியாவுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு. ஏன் பாஸ்டர் மத்தியான சாப்பாடு ஏன் காக்கா கொடுக்கல அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென். தேசத்திலே பஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனா எலியாவங்க கேரி காட்டுண்டையில 2 வேளை ஆண்டவர் போஷிக்கிறார். அல்லேலூயா. ஏன் 3 வேளை சாப்பிட்டு கூடாதா? இல்ல, பஞ்சத்தை நினைச்சு எலியாவை ஜெபிக்க வைக்கிறதுக்காக தான் ஒருவேளை சாப்பாடு ஆண்டவர் கட் பண்ணிட்டார். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்தபடியாக 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8-9 வசனங்கள். வேகமா டைம் முடிஞ்சிச்சு. பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிட்டு. பாருங்க, எலியா லைஃப்ல பூரா வார்த்தை தான் அவனை நடத்தி சென்றுச்சு. அல்லேலூயா. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. இதுவரைக்கும் எலியாவை நடத்தினதை விட இப்போ ஒரு ஆழமான விசுவாசத்துக்குள்ள நடத்துகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் அநேக விதவைகள் இருந்தார்கள் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. லூக்கா சுவிசேஷம் 4:25-26 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 4:25-26. அன்றியும் எலியாவினுடைய நாட்களிலே 6 மாதமும் வானம் அடைபட்டு அநேக விதவைகள் இருந்தாங்க. நான் சொல்றது பொய்யில, நான் ஏதோ பிரசங்கத்துக்காக நிறைய விதவைகள், ஆமா இவருக்கு தெரியுமாக்கு நிறைய விதவைகள் இருந்தாங்க. பைபிள்ல கோட் பண்றதுக்காக தான் நான் புதிய ஏற்பாடை காமிக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திலே அநேக விதவைகள் இருந்தாங்க. ஒரு விதவை 2 விதவை இல்ல. இப்ப எந்த விதவை வீட்டுக்கு போறதுன்றதான் எலியாவுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக எலியா போறாரு. எலியா போகும்போது ஆமென் ஸ்தோத்திரம், விதவையினுடைய வீட்டிற்கு ஆமென் அவர் போறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒளிமுக வாசல்ல ஊருக்கு எதிர்த்த மாதிரி ஒரு விதவையை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அந்த விதவையை பார்த்து முதலாவது கேட்டது என்ன கேட்டார் எலியா? ஆமென் ஸ்தோத்திரம், தண்ணீர் கேட்டார். அல்லேலூயா. முதலாவது கேட்டது என்னது? தண்ணி கேட்டார். அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுகிறது லூக்கா 10:42 ஊழியக்காரனுக்கு சிறிய கலசத்திலே தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பிரதிபலனை நீ அடையாமல் போ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரங்க போய் என்ன சாப்பிட்றாங்க? போய் முதலாவது தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தண்ணி கொண்டு வர போகும்போதே உள்ள போனோன்னு அப்படியே எனக்கு கொஞ்சம் என்ன கொண்டு வா, அப்பம் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த விதவை சொல்றா, ஒரு படி மாவு இருக்கு, கொஞ்சம் விறகு இருக்கு, 2 விறகு இருக்கு, 2 அப்பம் இருக்கு, அதை சாப்பிட்டு நாங்க என்ன செய்ய போறோம்? சாக போறோம். இதுதான் எங்க வீட்டுல இருக்கிற கடைசி பொருள், இதுதான், இதை சாப்பிட்டு சாக போறோம். அல்லேலூயா. இது எதுக்காக சொல்லுது? எதுக்காக இந்த விதவை சொல்ற அப்படின்னா, தேவன் எந்த விதவையினுடைய வீட்டிற்கு என்னை அனுப்புகிறார் என்பதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இதை சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விதவையினுடைய வீட்டிற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவன் சொன்ன உடனே அவன் என்ன சொல்றார்? ஒருபடி மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, 2 விறகு இருக்கு, 2 அப்பம் இருக்கு, அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளை என்ன செஞ்சிருவோம்? செத்துருவோம். அல்லேலூயா. அந்த விதவையை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த அடையாளம். அல்லேலூயா. இப்ப தெரிஞ்சு போச்சு, ஆண்டவர் இந்த விதவையினுடைய வீட்டுக்கு தான் என்னை அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த விதவை அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படியே ஆமென் ஸ்தோத்திரம் அப்பத்தை முதலாவது செய்கிற அந்த அப்பத்தை செய்து கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரன் சொன்னான், வானையிலே ஆமென் தேசத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், பஞ்சம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய பானையிலே மா செலவழியாது, உன்னுடைய கலசத்திலே எண்ணெய் குறையாது என்று சொன்னார். அல்லேலூயா. 17-16 வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். வார்த்தையின்படியே அற்புதம் நடந்தது. வார்த்தையின்படியே அற்புதம் நடந்தது. Perform miracles by the God's word. Hallelujah. வார்த்தையின்படியே அற்புதம் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எலியாவினுடைய வாழ்க்கையிலே வார்த்தையின்படி செய்தான். ஒவ்வொரு காரியம் வார்த்தையும். முதலாவது அவன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் சென்றான், அவனுக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் சென்றான், கர்த்தர் அவனை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே சாரிபாத் விதவையினுடைய வீட்டிற்கு போகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவளுக்கும் அற்புதம் நடந்தது, இவளுக்கும் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அவ வீட்டுல என்ன குறையிலன்னா என்ன நடந்திருக்கும்? எலியாவுக்கு அங்கதான் சாப்பாடு. அல்லேலூயா. அவளுக்கு அற்புதம் நடந்துச்சு, எலியாவுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். Perform miracles by the God's word. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ கேட்கும்போது அவருடைய வார்த்தையின்படி ஒன்றும் குறைவில்லாமல் உன்னை நடத்துவதற்கு ஆண்டவர் உன்னை போதுமானவராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தபடியாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அநேக நாள் சென்ற பின்பு, அதாவது 3 வருஷம் இப்ப பஞ்சம், 3 வருஷம் தேசத்துல பஞ்சம், பஞ்சத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதா இப்ப வாசிக்கிறோம். வாசிங்க.
கர்த்தருடைய வார்த்தை இங்கே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அல்லேலூயா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அல்லேலூயா. faces challenges by the God's word. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி எலியா சவால்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே என்ன சொன்னாரு? ஆகாபுக்கு ஆகாப் உன்னை கொன்று போட்டு விடுவான், ஆகாப்பு உன்னை கொன்று போட்டு விடுவான் என்று சொல்லிதான் எங்க போய் சொன்னார்? கேரித்தாற்றணியிலே ஒளிந்திருன்னு சொன்னார். ஒளிந்திரு என்று சொன்னதும் கடவுளுடைய வார்த்தை தான். இப்பொழுது ஆகாப்புக்கு உன்னை காண்பி என்று சொல்வதும் கடவுளுடைய வார்த்தை தான். புரியுதா உங்களுக்கு? கடவுளுடைய வார்த்தை எப்படி வேணாலும் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், சவால்களை சந்திக்கும்படி ஆமென் வசனத்தை தேவன் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் வருகிற சேலஞ்சஸ், உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ சந்தித்ததை விட இனி பல சேலஞ்சஸ் உன் வாழ்க்கையில நீ சந்திக்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிச்சுன்னா நீயும் சவாலை சந்திப்ப. உன்னை கொஞ்ச காலத்துக்கு ஆண்டவரே மறைத்து வைப்பார். மறந்துடா தம்பி, கொஞ்ச காலத்துக்கு உன்னை மறைத்து கொள். உன்னை மறைத்து வைக்கிறதும் அவர் தான். ஆகாப்புக்கு முன்னாடி உன்னை காண்பிக்க போகிறவர் அவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா வாழ்க்கையில பயங்கர போராட்டம், எலியா வாழ்க்கையில பயங்கர சவால்களை சந்தித்தார். முதலாவது எலியா ஆகாப் உன்னை கொன்று போட்டுருவாருன்னு ரொம்ப பயந்தார். அல்லேலூயா. மரணமா ஜீவனா, இதுதான் ஆகாப் சந்தித்த முதலாவது சவால், சேலஞ்ச். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும், மரணமா ஜீவனா அப்படின்னு சொல்லி. ஆனா கடவுளுடைய வார்த்தை இருந்தா ஆமென், உனக்குள்ள ஜீவன் வரும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எலியா சந்தித்த முதலாவது சவால் என்ன? மரணமா ஜீவனா. இரண்டாவது சேலஞ்ச் என்ன? பாகால் தெய்வமா உண்மை தெய்வமா? பாகாலுக்கு முன்பாடி உண்மை தெய்வத்தை நிரூபித்து காமிக்கணும். அதான் எலியாவுடைய செகண்ட் சேலஞ்ச். அல்லேலூயா. தேர்ட் சேலஞ்ச் என்ன தெரியுமா? பஞ்சமா மலையா? புரியுதா? இது இப்படிலாம் பைபிள் வாசிப்பீங்களா? எலியா அப்படி சவால்களை சந்திச்சார். என்னென்ன சவால்? முதலாவது சவால் மரணமா ஜீவனா. இரண்டாவது சவால் என்னது? பாகாலா உண்மை தேவனா. மூணாவது பஞ்சமா மலையா? அல்லேலூயா. ஃபோர்த் சேலஞ்ச் என்ன தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரனா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அக்கினி இறக்கிற சம்பவத்தில் அவர் சொல்லுவாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். அல்லேலூயா. அப்படி சொல்றாங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் செய்தேன் என்பதையும் இன்றைக்கு விளக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரனா இல்லையா அப்படின்றதான் நாலாவது சேலஞ்ச். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எலியா வாஸ் ஆமென் ஸ்தோத்திரம் faces challenge by the God's word. எலியாவினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையின்படி அநேக சவால்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:36 சொல்லி இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். கடைசில சொல்றார், உம்முடைய வார்த்தையின்படியே செய்து முடித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையின்படி என்ன செய்கிறாரு? பலிபீடத்தை கட்டுறாரு, பலிபீடத்தை சப்பனிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? 12 குடம் தண்ணி ஊத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? கடவுளை நோக்கி கூப்பிடுறாரு. இதெல்லாம் நடக்குது. வீட்டில் போய் வாசித்து பாருங்க புரியும். அல்லேலூயா. பலிபீடத்தை அடுக்கிறது, பலிபீடத்தை செப்பனிடுறது. அதுல 12 குடம், அங்க 12 கல்ல 12 கோத்துறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? 12 குடம் தண்ணி என்ன செய்கிறார்? அந்த பலிபீடத்தின் மேல ஊற்றி விறகெல்லாம் ஈர விறகா மாத்துறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் அவரா செஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு கிடைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்து முடித்தேன். அல்லேலூயா. வார்த்தையின்படியே செஞ்சு முடிச்சதுனாலதான் ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். brings down fire by the God's word. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படியே செய்ததுனாலதான்
எலியா அக்கினியை இறக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசிகளும் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கத்துறாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஏன் அப்படின்னா பாகால் தீர்க்கதரிசிட்ட இருந்து எந்த வார்த்தையும் கிடையாது. அல்லேலூயா. பாகால் உண்மையா இருந்தா தானே வார்த்தை வரும். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறதுனால, பேசுகிற தெய்வமா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து வார்த்தை வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசினால் தூண்டப்பட்டு சத்தம் போடுகிறார்கள். பிசாசினால் தூண்டப்பட்டு போடுகிற சத்தம் எழுப்புதலை கொண்டு வராது. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போதுதான், தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து செல்கிற பொழுதுதான் தேவன் நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19:16. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16வது வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? என் பிள்ளை எலிசாவை போய் என்ன செய்ய, உன் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. Rises by the disciple. அல்லேலூயா. இங்கே என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. யாருக்கு உண்டாகுது? எலியாவுக்கு உண்டாகுது. நீ போய் யார அபிஷேகம் பண்ணு? எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையை உருவாக்குறது. அல்லேலூயா. இதே ஊழியத்தை தான் ஏசப்பாவும் செஞ்சார். மத்தேயு 28ல என்ன சொன்னார்? 28:19 என்ன சொல்லியிருக்கு? நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஏசப்பாவுடைய ஊழியத்தை தான் இப்ப இவர் செய்யறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எலியாவினுடைய அனுபவத்தை நாம் இன்றைக்கு பார்த்தோம். எலியா வசனத்தினால் வழி நடத்தப்பட்டார். இரண்டாவது, எலியா வசனத்தினால் பாதுகாக்கப்பட்டார். மூணாவது, எலியா வசனத்தினால் போஷிக்கப்பட்டார். நாலாவது, எலியா வசனத்தினால் அற்புதம் செய்தார். ஐந்தாவது, எலியா வசனத்தினால் சவாலை சந்தித்தார். ஆறாவது, எலியா வசனத்தினால் அக்கினி எழுப்பினார். ஏழாவது, எலியா வசனத்தினால் சீசனை எழுப்புகிறார். புரியுதா உங்களுக்கு? 7 காரியம். இந்த 7 காரியமும் எலியாவினுடைய அனுபவம் தான். எலியா வாழ்க்கை ஃபுல்லா பார்க்கும்போது வசனத்தினால் 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 வழி நடத்தப்பட்டான், வசனத்தினால் பாதுகாக்கப்பட்டான், வசனத்தினால் போஷிக்கப்பட்டான், வசனத்தினால் அற்புதம் செய்தான், வசனத்தினால் சவால்களை சந்தித்தான், வசனத்தினால் அக்கினி இறக்கினான், வசனத்தினால் சீசர்களை எழுப்பினான். எல்லாமே வார்த்தை. வார்த்தை இல்லாட்டினா எலியாவே கிடையாதுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். எலியாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை தான் நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நேற்று நைட்டு தான் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா நீ பயப்படவே வேண்டாம். நிறைய சவால்களை உன் வாழ்க்கையில சந்திப்ப. எழுதி வைத்து வார்த்தை இருந்துச்சுன்னா போதும். அவருடைய வார்த்தை மாத்திரம் உன் கூட இருந்துச்சுன்னா போதும். many 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 challenges will be victorious your life. Hallelujah. அநேக சவால்களை ஆமென் நீ சந்தித்து உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற போகிறாய். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்னோடு இருக்குன்னா கர்த்தர் உன்னை போஷிப்பார். கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இருக்குன்னா கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் உன்னை போஷிப்பார், உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எலியாவை ஆழமான விசுவாசத்துக்குள் நடத்தி சென்றார். இதுவரைக்கும் காக்காதான் சாப்பாடு போட்டுச்சு, இப்போ விதவையின் வீட்டுக்கு போய் சாப்பாடு போட சொல்றாரு. அல்லேலூயா. அவளே கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கா, அவன் வீட்டுல போய் சாப்பாடு. அல்லேலூயா. இதெல்லாம் சேலஞ்ச், இதெல்லாம் ஆழமான அனுபவம். ஆண்டவர் உன் வாழ்க்கையில சில ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக ஆண்டவர் இந்த வருகிற டிசம்பர் மாதத்துல இன்னும் ஆழமான உன் பிசினஸ்ல, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, உன்னுடைய பிசினஸ்ல இதுவரைக்கும் நீ கரையில நின்று போட்டை தான் தள்ளிக்கிட்டு இருந்த. இவ்வளவு நாள் நீ போட்டை தான் வெளியில கரையில நின்று தள்ளுற வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னி போட்டு தள்ளுற வேலை உன் வேலை இல்லை, ஆழத்துல போய் வளைய போடுற வேலை
ஆழமான அனுபவத்திற்குள்ளாக எலியாவை ஆமென் கர்த்தருடைய வார்த்தையின்படி சில ஆழமான விசுவாசத்திற்குள் கொண்டு சென்றார். இன்றைக்கு நான் இங்கு முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு 2 காரியங்களை வலியுறுத்துகிறேன். தேவன் எனக்கு சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் கடவுளுடைய வார்த்தையின்படி, உன்னுடைய சொந்த அனுபவத்தின்படி அல்ல, கடவுளுடைய வார்த்தையின்படி வருகிற நாட்களிலே இதே போன்று உன்னையும் ஆழமான அனுபவத்திற்குள் நடத்தி செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? பயமா இருக்கா? பயப்படாதீங்க. கடவுளுடைய வார்த்தைன்னா எல்லாம் மேற்கொள்வார். கடவுளுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா அநேக சவால்களை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடைசியா போய் உன் ஸ்தானத்துல எலிசாவை போய் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில ஆமென், ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையை கேட்டனா போதும். பைபிளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடு. நிறைய பேர் பைபிளுக்கு இம்பார்ட்டன்டே கொடுக்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு போய் அலமாரியில வைக்கிற பைபிளுக்கு வேலை இருக்கா? ஆமென். நிறைய பேருடைய குடும்பத்துல அப்படிதான் இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பின்னாடி அலமாரியில வைக்கிற பைபிள், அதுக்கப்புறம் ஆராதனைக்கு போயிட்டு வந்தோம்னா எடுத்து வரோம். நோ, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்லிக்கிறேன். வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். அப்படி எழுந்து நிற்போமா? ஸ்ரீமகரஷே ரிகதரசே உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு நடந்தால் பேரின்பம். 2 கரங்களை உயர்த்தி, உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு நடந்தால் பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும். ஒரே ஒருத்தர் முந்திரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனம், அதையும் ஆண்டவர் சொல்றார். பாட்டு படிக்கும் போதே சொல்லிடு, இதையும் சொல்லிடு அப்படின்னு சொல்றார். 1 ராஜாக்கள் 19 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 ராஜாக்கள் 19:18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்திருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே. அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஒரு எலியா என்ன செஞ்சான்? ஒரு எலியா ஏசேபேலுக்கு பயந்து எங்க போய் உட்கார்ந்தான்? சொல்லுங்க. ஒரு எலியா ஏசேபேலுக்கு பயந்து எங்க போய் ஒளிஞ்சிருந்தான்? சூர செடியில போய் நான் சாகிறது நல்லது, நான் செத்து போறது நல்லது அப்படின்னு சொல்லி சூர செடியில போய் ஒளிஞ்சிருந்தான். யாருக்கு பயந்து? ஏசேபேலுக்கு பயந்து. யாருக்கு பயந்து? ஒரு பொம்பளைக்கு பயந்து, ஒரு ஏசேபேலுக்கு பயந்து, ஒரு பொட்ட கழுதைக்கு பயந்து. அப்படித்தானே சொல்லணும். ஆமென். சூரிய செடியில போய் படுத்திருக்கிறான். அவனை விட்டா எனக்கு ஆமென் சொல்ற, நான் போய் செத்தா இவன் யார் அப்படின்னா வானத்துல இருந்து அக்கினி இறக்கணுமே. வானத்துல இருந்து
அக்கினி இறக்கணும். வானத்துல இருந்து அக்கினி இறங்கிட்டு ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு போய் என்ன செய்யணும்? சூரச்செடியில போய் உட்கார்ந்து. ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ ஒருத்தல்லடா, இன்னும் 7000 பேரை என் ஊழியத்தை செய்யும்படி நான் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறேன். 7000 பேரை ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஹalleluya. நான் என்னை தவிர என்னை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்க ஊழியத்தை செய்ய தவறினா, நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை வைராக்கியமா செய்ய தவறினா, நீங்க சில சேலஞ்சுகளை செய்ய தவறிட்டீங்கன்னா, நீங்க சில ஆழமான அனுபவத்துக்குள்ள நீங்க போக தவறிட்டீங்கன்னா, உங்களை காட்டிலும் இன்னும் 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 பெர்ஃபெக்ட்டா இருக்கிற 7000 பேரை ஏற்கனவே அவர் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு காரியத்தையும் ஆவியில் அதை உணர்கிறேன். ஹalleluya. எலியா யாருக்கு பயந்தான்? ஏசபேலுக்கு பயந்தான். ஆகாபுக்கு பயந்தான். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த தமஸ்கு வழியா போனீங்கன்னா அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவன் இந்த யெகூ வந்து பட்டயத்துக்கு கொண்டு விடுவான், அவன் கொண்டு விடுவான், அவன் கொண்டுருவான் அப்படின்லாம் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பயந்து சாவுக்கு பயந்துகிட்டே ஓடிக்கிட்டு இருந்தான். ஹalleluya. ஒரே ஒரு ரகசியம் தெரியுமா? பயந்து ஓடிக்கிட்டே இருந்தான். மொத்தமா தூக்கிட்டார் மேல. யாருமே பார்க்க முடியாது எலியாவை. புரியுதா உங்களுக்கு? சாவை சந்திக்கல எலியா. புரியுதா? எலியா சாவை சந்தித்தானா? இல்ல. ஏனோக்கு சாவை சந்திக்கல, எலியா சாவை சந்திக்கல. மோசே மரித்து போனான், தேவனை அடக்கம் பண்ணான் இருக்கு. ஹalleluya. மோசே அவர் தான் எடுத்துக்கிட்டார், எலியாவை அவர் தான் எடுத்துக்கிட்டார், ஏனோக்கை அவர் தான் எடுத்துக்கிட்டார். ஹalleluya. இவங்கெல்லாம் பயந்து வாழ்ந்தவங்க. பயந்து வாழ்ந்தவங்களை ஆண்டவரை டேக் கேர் பண்ணிட்டு போயிடுவார். யாருக்கு நீ பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு சிலரோடு இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தேவையா இருக்கனால சொல்றேன். நீ யாருக்கும் பயந்து இந்த உலகத்துல வாழ தேவையில்லை. ஆண்டவர் உன் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு கிருபை. ஒரு நேரம் வரும்போது ஊழியத்தை முடிச்சுட்டு ராஜ மரியாதையோட அக்கினி ரதத்துல மேல போற நாட்கள் நமக்கும் வரப்போகிறது. எலியாவுக்கு அது நடந்தது. ஹalleluya. ஹalleluya. எல்லாத்துக்கும் காரணம் வார்த்தை தான். சோ இந்த பைபிளை நேசிங்க, இந்த பைபிளின் படி வாழுங்க, இந்த பைபிள் உங்களை வழி நடத்தும். ஹalleluya. வார்த்தையினா என் வாழ்வை வளமாக்கும். வார்த்தையின்படி நடங்க, வேற ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு பிரசங்கன்னா வார்த்தையின்படி நடங்க. வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா ஆழமான அனுபவத்துக்குள்ள இன்னும் போவீங்க. வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா இன்னும் மெனி சேலஞ்சஸ் உங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க. வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா உங்களை ப்ரொவைட் பண்ணுவார். ஆமென். உங்களை தப்புவிப்பார், போஷிப்பார், காப்பாற்றுவார். எல்லாமே இதுல தாங்க இருக்கு, வேற ஒண்ணுலயுமே இல்லைங்க. எல்லாமே இதுலதான் இருக்கு. புரியுதா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த காலங்களிலே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எலியா வாழ்க்கை முழுவதுமே வார்த்தையினாலே வழி நடத்தப்பட்டான். அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் வார்த்தையினாலே வழி நடத்தப்பட, வார்த்தையினாலே காப்பாற்றப்பட, வார்த்தையினாலே போஷிக்கப்பட, வார்த்தையினாலே வழி நடத்தப்பட, ஆண்டவரே கர்த்தாவே வார்த்தையினாலே பாதுகாக்கப்பட, வார்த்தையினாலே அற்புதம் செய்ய, வார்த்தையினாலே சவால்களை சந்திக்க, வார்த்தையினாலே அக்னியை இறக்க, வார்த்தையினாலே அநேக சீசர்களை எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டுடைய வருகை பகிர்ந்த சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.